கேள்வி இலக்கம் 1. இந்த ஆப்பிரிக்க நாடானது தற்போது உள்நாட்டு போரினால் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகின்றது. விடை கொங்கோ குடியரசு. கேள்வி இலக்கம் 2. தன் நாட்டு நாணய அலகுடன் முழுமையாக இணைக்கப்பட்ட உலகின் முதல் ஸ்டேபிள் காயினை வெளியிட உள்ள நாடு எது? விடை ஜப்பான். கேள்வி இலக்கம் 3. 2034 ஆண்டு உலக கோப்பை கால்பந்து போட்டிகள் எங்கு நடைபெறவுள்ளன? விடை சவுதி அரேபியா. கேள்வி இலக்கம் 4. அண்மையில் 12வது ஆசியான் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு இடம்பெற்ற நகரம் எது? விடை கோலாலம்பூர். கேள்வி இலக்கம் 5. ஆசிய பசுபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்கு உதவும் வங்கி எது? விடை ஆசிய அபிவிருத்தி வங்கி. கேள்வி இலக்கம் 6. அண்மையில் இந்த நாட்டில் சுமார் 7000 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட 1,00,000 அளவிலான கலைப்பொருட்களை காட்சிப்படுத்துகின்ற உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. விடை எகிப்து. கேள்வி இலக்கம் 7. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தற்போதைய தலைவர் எந்த நாட்டினை சேர்ந்தவர் ஆவார்? விடை பிரேசில். கேள்வி இலக்கம் 8. உலக தியான தினமாக ஐக்கிய நாடுகள் சபையினால் அண்மையில் அறிவிக்கப்பட்ட தினம் எது? விடை டிசம்பர் 21. கேள்வி இலக்கம் 9. அண்மையில் எந்த நாட்டினுடைய பெட்ரோலியம் மற்றும் கனிமவளத்துறை அமைச்சகமானது மேற்கு பாலைவனத்தின் 15 பகுதியில் ஒரு புதிய இயற்கை எரிவாயுவை கண்டறிந்துள்ளதாக அறிவித்திருந்தது? விடை எகிப்து. கேள்வி இலக்கம் 10.
அண்மையில் மாலைதீவு அரசு திறந்து வைத்த ஹனிமாது சர்வதேச விமான நிலையம் எந்த நாட்டு ஆதரவுடன் கட்டமைக்கப்பட்டது? விடை இந்தியா. கேள்வி இலக்கம் 11. அண்மையில் பெலாரஸ் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவரின் பெயர் என்ன? விடை அலெக்சாண்டர் லுகாசென்கோ. கேள்வி இலக்கம் 12. அண்மையில் எந்த ஆசிய நாட்டு நாடாளுமன்றத்தின் 27வது அரசியல் அமைப்பு திருத்தமானது எதிர்க்கட்சிகளின் நாடு தழுவிய போராட்டங்களை தூண்டியது? விடை பாகிஸ்தான். கேள்வி இலக்கம் 13. அண்மையில் எந்த நாடு 5000க்கும் அதிகமான தட்டம்மை பாதிப்புகள் பதிவானதை அடுத்து 2025ஆம் ஆண்டில் தட்டம்மை ஒழிப்பு நிலையை இழந்தது? விடை கனடா. கேள்வி இலக்கம் 14. அண்மையில் கருணை கொலையினை சட்டபூர்வம் ஆக்குவதற்கான சட்ட முன்மொழிவினை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ள நாடு எது? விடை பிரிட்டன். கேள்வி இலக்கம் 15. அண்மையில் சமூக ஊடகங்களினை கட்டுப்படுத்தும் சட்டத்தினை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய ஆசிய நாடு எது? விடை பாகிஸ்தான். கேள்வி இலக்கம் 16. அதிகாரப்பூர்வமாக பன்னாட்டு நீர்நிலைகள் மற்றும் சர்வதேச ஏரிகளின் பாதுகாப்பு மற்றும் பயன்பாடு குறித்த உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் நீர் உடன்படிக்கையில் இணைந்த தெற்காசியாவின் முதல் நாடு எது? விடை பங்களாதேஷ். கேள்வி இலக்கம் 17. 2027ஆம் ஆண்டுக்கான மகளிர் உலகக்கோப்பை போட்டியை நடத்தவுள்ள இலத்தீன் அமெரிக்க நாடு எது? விடை பிரேசில். கேள்வி இலக்கம் 18. அண்மையில் இஸ்ரேலால் மனிதாபிமான உதவிகள் வருவதை அனுமதிக்க மீண்டும் திறக்கப்பட்டுள்ள வடக்கு காசா பகுதிக்குள் நுழைவதற்கான முக்கிய நுழைவு பகுதி எது? விடை ஜிகிம் கடப்பு பகுதி. கேள்வி இலக்கம் 19.
அண்மையில் கெமரூன் நாட்டின் ஜனாதிபதியாக 8வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை பவுல் பியா. கேள்வி இலக்கம் 20. உடற்பருமனை கட்டுப்படுத்த பாடசாலை மாணவர்களுக்கு உடற்கல்வி பாடத்தினை கட்டாய பாடமாக்கிய ஆசிய நாடு எது? விடை சீனா. கேள்வி இலக்கம் 21. அண்மையில் எந்த ஆப்பிரிக்க நாடானது மரண தண்டனையை இல்லாதொழித்துள்ளது? விடை ஜிம்பாப்வே. கேள்வி இலக்கம் 22. 2026 ஆண்டு முதல் விமான பயணிகள் மீது உலகின் முதல் பசுமை எரிபொருள் வரியை விதிக்கவுள்ள நாடு எது? விடை சிங்கப்பூர். கேள்வி இலக்கம் 23. 2025 ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் உலக புத்தக தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? விடை ரியோ. கேள்வி இலக்கம் 24. நாட்டில் உள்ள முக்கிய அணைகளில் நீர் மிக குறைந்த மட்டத்தில் உள்ளதுடன் சுமார் 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மோசமான வறட்சியை எதிர்கொண்டு வருகின்ற மேற்காசிய நாடு எது? விடை ஈரான். கேள்வி இலக்கம் 25. அண்மையில் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை கண்டுபிடித்ததாக அறிவித்த நாடு எது? விடை ரஷ்யா. கேள்வி இலக்கம் 26. அண்மையில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சுய விருப்பின் பேரில் கருணை கொலை செய்வதனை சட்டபூர்வமாக அனுமதிப்பதற்கான சட்ட வரைவினை நிறைவேற்றியுள்ள நாடு எது? விடை பிரிட்டன். கேள்வி இலக்கம் 27. ஹவாய் நிறுவனத்துடன் இணைந்து அதன் அனைத்து விமான நிலையங்களிலும் வைஃபை 7 தொழில்நுட்பத்தை செயற்படுத்துவதில் எந்த நாட்டு விமான நிலையங்கள் உலகில் முதல் இடத்தை பிடித்துள்ளன? விடை ஓமன். கேள்வி இலக்கம் 28.
முதலில் எரிபொருளை தோரியத்திலிருந்து ஜுரோனியமாக மாற்றுவதை வெற்றிகரமாக அடைந்த நாடு எது? விடை சீனா. கேள்வி இலக்கம் 29. 2007 ஆண்டு ஜனவரி 1 பிறகு பிறந்த எவருக்கும் சிகரெட் உட்பட அனைத்து விதமான புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதையும் பயன்படுத்துவதையும் தடை செய்த முதல் நாடாக மாறியுள்ள ஆசிய நாடு எது? விடை மாலைதீவு. கேள்வி இலக்கம் 30. மினாமி டோஷிமா தீவுக்கு அருகில் ஆழ்கடல் சுரங்கத்தை உருவாக்க ஜப்பானுடன் கூட்டாண்மையை அறிவித்துள்ள நாடு எது? விடை அமெரிக்கா. கேள்வி இலக்கம் 31. எந்த நாடு தொலைபேசிகள் மற்றும் அட்டைகள் மூலம் நேரடி பணத்திற்கு மாற்றாக டிஜிட்டல் பணம் செலுத்துவதன் மூலம் உலகின் முதல் பணமில்லா நாடாக மாறியுள்ளது? விடை ஸ்வீடன். கேள்வி இலக்கம் 32. அண்மையில் உக்ரைன் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் மேற்கொண்ட ஒப்பந்தம் எதனுடன் தொடர்புபட்டது? விடை கனிம வளம். கேள்வி இலக்கம் 33. உலகில் முதலில் மனிதருக்கு SN5 வகை பறவை காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக எந்த நாடு தெரிவித்துள்ளது? விடை அமெரிக்கா. கேள்வி இலக்கம் 34. அண்மையில் எந்த நாட்டு அரசாங்கமானது உள்நாட்டு விவசாயமானது பச்சோந்திகளால் பாதிப்படைவதனால் பச்சோந்திகளினை கொல்வதற்கு உத்தரவிட்டுள்ளது? விடை தாய்வான். கேள்வி இலக்கம் 35. அண்மையில் ஆளில்லா விமானத்தில் முப்பரிமாண முறையில் அச்சிடப்பட்ட காற்றுச்சுழல் இயந்திரத்தை வெற்றிகரமாக பரிசோதித்த நாடு எது? விடை சீனா. கேள்வி இலக்கம் 36. 2025 ஆண்டில் மனிதாபிமான உதவியில் $1.46 பில்லியன் பங்களித்ததன் மூலம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அடுத்தபடியாக உலகின் 3வது பெரிய நன்கொடையாளர் நாடாக இடம் பிடித்த நாடு எது? விடை ஐக்கிய அரபு அமீரகம். கேள்வி இலக்கம் 37. 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான
சமூக ஊடக பயன்பாட்டு தடையை அமுல்படுத்த தீர்மானித்துள்ள நாடு எது? விடை ஆஸ்திரேலியா. கேள்வி இலக்கம் 38. இங்கிலாந்தின் ஹெல்லோ பாஸ்போர்ட் நிறுவனம் நடாத்திய ஆய்வுகளின்படி உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு என்ற தரத்தினை பெற்ற கடவுச்சீட்டு இந்த நாட்டிற்குரியதாகும். விடை சிங்கப்பூர். கேள்வி இலக்கம் 39. ஆழ்கடல் ஆராய்ச்சிக்காக 2028 ஆண்டிற்கு தயாராக இருக்கும் வகையில் ஓர் இடம்பெயர்கின்ற மிதக்கும் செயற்கை தீவை உருவாக்க தொடங்கியுள்ள நாடு எது? விடை சீனா. கேள்வி இலக்கம் 40. அண்மையில் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டிற்குள்ளான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞரின் பெயர் என்ன? விடை ஹரின்ஹான். கேள்வி இலக்கம் 41. அண்மையில் இந்திய பிரதமருக்கு குவைத் அரசினால் வழங்கி கௌரவிக்கப்பட்ட அந்த நாட்டின் உயரிய சிவிலியன் விருதின் பெயர் என்ன? விடை ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் ஹபீப். கேள்வி இலக்கம் 42. அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினால் எந்த நாடு நேட்டோ அமைப்பு சாராத ஒரு முக்கிய நட்பு நாடாக நியமிக்கப்பட்டு அந்த நாட்டிற்கு F-35 ரக போர் விமானங்களை வழங்குவதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது? விடை சவுதி அரேபியா. கேள்வி இலக்கம் 43. நிதியியல் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் அதன் பயன்பாட்டை தரப்படுத்துவதற்காக எந்த நாட்டினுடைய மத்திய வங்கி தன் நாட்டு நாணய மதிப்பிற்கு ஓர் அதிகாரப்பூர்வ சின்னத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? விடை ஓமன் மத்திய வங்கி. கேள்வி இலக்கம் 44. அண்மையில் எந்த ஆசிய நாடு குற்றவியல் சட்டங்களினை முற்றிலும் மாற்றியமைத்து புதிய சட்டங்களினை அமுல்படுத்தியது? விடை இந்தியா. கேள்வி இலக்கம் 45. அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட மனித அபிவிருத்தி சுற்றின்படி இந்த நாடு மனித மேம்பாட்டில் உலகில் மிக மோசமான நிலையில் உள்ள நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? விடை தெற்கு சூடான்.
கேள்வி இலக்கம் 46. அண்மையில் எந்த நாட்டின் பிரதமர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியமையால் மக்கள் போராட்டம் காரணமாக பதவி விலகினார்? விடை செர்பியா. கேள்வி இலக்கம் 47. ஸ்டார்லிங் நிறுவனத்தின் நேரடி அலைபேசி செயற்கைக்கோள் தொடர்பு சேவையை செயல்படுத்திய முதல் ஐரோப்பிய நாடு எது? விடை உக்ரைன். கேள்வி இலக்கம் 48. அண்மையில் எந்த அமைப்பினுடைய நீதிமன்றமானது தன் அனைத்து உறுப்பினர் நாடுகளிலும் தன் பாலின திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது? விடை ஐரோப்பிய ஒன்றியம். கேள்வி இலக்கம் 49. அண்மையில் உலக சுகாதார அமைப்பானது எந்த நாட்டினை போலியோவின் 2ஆம் வகை வைரஸ் பாதிப்பிலிருந்து விடுபட்ட நாடாக அறிவித்தது? விடை இந்தோனேசியா. கேள்வி இலக்கம் 50. ஹாய்ம்ஸ் அகராதியானது 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த சொல்லாக எந்த சொல்லினை தேர்ந்தெடுத்துள்ளது? விடை வைப் கோடிங். கேள்வி இலக்கம் 51. கேம்பிரிட்ஜ் அகராதியானது 2025ஆம் ஆண்டிற்கான அதன் சிறந்த சொல்லாக எந்த சொல்லினை தேர்ந்தெடுத்துள்ளது? விடை பாராசோஷியல். கேள்வி இலக்கம் 52. 2025ஆம் ஆண்டின் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக மாறிய நகர் எது? விடை ஜகார்த்தா. கேள்வி இலக்கம் 53. 2025ஆம் ஆண்டில் உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து விலகிய இரு பெரும் நாடுகளும் எவை? விடை அமெரிக்கா மற்றும் அர்ஜென்டினா. கேள்வி இலக்கம் 54. 2025ஆம் ஆண்டின் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஜகார்த்தா நகரினுடைய மக்கள் தொகை எவ்வளவு? விடை 42 மில்லியன். கேள்வி இலக்கம் 55. உலக மகிழ்ச்சி சுட்டி 2025 படி ஆசியாவில் மகிழ்ச்சியான நாடுகளில் முதல் இடத்தை பிடித்துள்ள நாடு எது?
விடை தாய்வான். கேள்வி இலக்கம் 56. 2025 ஆண்டில் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட 10 நகரங்களில் 9 நகரங்கள் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளன? விடை ஆசியா கண்டம். கேள்வி இலக்கம் 57. அண்மையில் இந்தோனேசியா நாடானது தனது நிர்வாக தலைநகரை ஜகார்த்தாவில் இருந்து எந்த இடத்திற்கு மாற்றியது? விடை போர்னியோவில் உள்ள நுசந்ததாரா. கேள்வி இலக்கம் 58. அண்மையில் மியான்மர் நாடானது தனது நிர்வாக தலைநகரை ஜாங்கோனில் இருந்து எந்த இடத்திற்கு மாற்றியது? விடை ஐநபிடா. கேள்வி இலக்கம் 59. அண்மையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 10வது உறுப்பினராக இணைந்து கொண்ட ஆசிய நாடு எது? விடை இந்தோனேசியா. கேள்வி இலக்கம் 60. அண்மையில் இந்தியாவின் மிகப்பெரிய சமய நிகழ்வான மகா கும்பமேளா நிகழ்வில் அதிக சன நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவம் எந்த மாநிலத்தில் இடம்பெற்றது? விடை உத்தரப்பிரதேசம். கேள்வி இலக்கம் 61. அண்மையில் எந்த நாடு எறிகணைகள், ஆளில்லா விமானங்கள், இணையவழி தாக்குதல்கள் மற்றும் விண்வெளி அடிப்படையிலான அச்சுறுத்தல்கள் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள மைக்கேல் ஏஞ்சலோ கவசம் என்ற மேம்பட்ட பல களத்திலான பாதுகாப்பு அமைப்பை அறிமுகப்படுத்தியது? விடை இத்தாலி. கேள்வி இலக்கம் 62. கருணை கொலையினை சட்டபூர்வமாக அங்கீகரித்த உலகின் முதல் நாடு எது? விடை சுவிட்சர்லாந்து. கேள்வி இலக்கம் 63. 2025 ஆண்டு உலக தொலைத்தொடர்பு மேம்பாட்டு மாநாடானது எங்கு நடைபெற்றது? விடை பாகு. கேள்வி இலக்கம் 64. கணவனும் மனைவியும் முறையே அதிபராகவும் துணை அதிபராகவும் பதவி வகிக்கின்ற நாடு எது? விடை நிகராகுவா. கேள்வி இலக்கம் 65. எந்த நாடு
பாலினத்தின் காரணமாக பெண்களை கொள்வதை கருத்தில் கொண்டு அதிகாரப்பூர்வமாக பெண் கொலை என்ற ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. விடை இத்தாலி. கேள்வி இலக்கம் 66. உலக சுகாதார அமைப்பினால் ஆற்றுக்குருடு நோய் பாதிப்பினை ஒழித்த முதல் ஆப்பிரிக்க நாடாக எந்த நாடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? விடை நைஜர். கேள்வி இலக்கம் 67. ஐக்கிய நாடுகள் சபையின் 2025 ஆண்டுக்கான அமைதி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை பெர்லின். கேள்வி இலக்கம் 68. அண்மையில் எந்த நாடானது தம் நாட்டு விமான போக்குவரத்தை சீர்குலைத்து பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் எல்லைசார் பாதுகாப்பை அச்சுறுத்திய தொடர் பலூன் ஊடுருவல்களுக்கு தேசிய அவசர நிலையை அறிவித்திருந்தது? விடை லிதுவேனியா. கேள்வி இலக்கம் 69. அண்மையில் லெபனான் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவரின் பெயர் என்ன? விடை ஜோசப் அவோன். கேள்வி இலக்கம் 70. அண்மையில் இத்தாலி, அல்பேனியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய 3 நாடுகளும் இணைந்து செய்து கொண்ட ஒப்பந்தம் எதனுடன் தொடர்பு பட்டது? விடை புதுப்பிக்கத்தக்க சக்தி. கேள்வி இலக்கம் 71. அண்மையில் ரஷ்யாவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட அந்நாட்டின் அணு ஆயுத படைகளின் தலைவரின் பெயர் என்ன? விடை ஜெனரல் கிரிலோவ். கேள்வி இலக்கம் 72. அண்மையில் யுனெஸ்கோ அமைப்பானது சவுதி அரேபியாவின் எந்த நகரங்களை உலகளாவிய கற்றல் நகரங்களின் வலையமைப்பில் சேர்த்துள்ளது? விடை ரியாத் அல்-உலா மற்றும் ரியாத் அல்-ஹப்ரா. கேள்வி இலக்கம் 73. பிரிக்ஸ் நாடுகளின் உறுப்பினர்களின் முறைசாரா ஆதரவுடன் IRIAS முறையிலான டிஜிட்டல் வழி பணம் செலுத்துவதற்கான நாணயம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? விடை The Unit. கேள்வி இலக்கம் 74.
ஐநாவின் பாரிஸ் காலநிலை மாற்ற உடன்படிக்கையில் இருந்து இரண்டாவது தடவையும் விலகிய நாடு எது? விடை அமெரிக்கா. கேள்வி இலக்கம் 75. 16 வயதிற்குட்பட்ட 11 வயதினர் சமூக ஊடகத்தினை பயன்படுத்த தடை செய்த உலகின் முதல் நாடாக மாறியுள்ள நாடு எது? விடை ஆஸ்திரேலியா. தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல புதிய தகவல்களுக்காய். நன்றி.